அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 8வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கொடுக்கப்பட்ட நிகழ்வு செவ்வகத்தை உற்று நோக்கி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. கணக்கிலேயே ஒரு நிகழ்வு செவ்வகம் படம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பின்னாடி கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிருக்கோம். குறிப்பு: குறைந்த எடை பிரிவு 30 கிலோகிராமுக்கும் குறைவாக. சரியான எடை பிரிவு 30 to 45 கிலோகிராம். அதிக எடை பிரிவு 45 கிலோகிராமுக்கும் அதிகம். நிகழ்வு செவ்வகத்தை பார்த்து புரிஞ்சிக்கலாம். கணக்கில் கொடுக்கப்பட்ட நிகழ்வு செவ்வகம் இதுதான். இந்த நிகழ்வு செவ்வகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் அச்சு 8ஆம் வகுப்பு மாணவர்களின் எடை கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. ஒய் அச்சில் மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. மாணவர்களின் எடையில் 20 to 25 கிலோ வெயிட்டில் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை 2. 25 to 30 கிலோவில் 5 பேர் இருக்காங்க. 30 to 35 கிலோவில் 9 பேர் இருக்காங்க. 35 to 40 கிலோ அதில் 7 மாணவர்கள் இருக்காங்க. 40 to 45, 45 to 50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் அப்படின்னா இந்த வெயிட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. ஆனால் 30 கிலோவுக்கு கீழே இருந்தாங்கன்னா அது குறைந்த எடை பிரிவு, அதாவது நார்மல் வெயிட்டுக்கும் கீழே இருக்கிறதா அர்த்தம். 30க்கு கீழே 25, 20 இருந்தால் ரொம்ப ப்ளோ வெயிட் அப்படின்னு அர்த்தம். 30 to 45 கிலோவில் இருக்கிறவங்க தான் கரெக்டான வெயிட்டில் இருக்காங்க. 45 கிலோகிராமுக்கு அதிகமாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஒபேசிட்டியாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ சொன்ன விஷயத்தை தான் இந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நிகழ்வு செவ்வகம் குறிக்கும் விவரம் என்ன? எல்லா கேள்விகளுக்குமே இந்த நிகழ்வு செவ்வகத்தின் படத்தை பார்த்து தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நிகழ்வு செவ்வகம் குறிக்கும் விவரம் என்னென்னா, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களின் எடையை சேகரித்து நிகழ்வு செவ்வகமாக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. முதல் கேள்விக்கான ஆன்சர் இதுதான். இரண்டாவது கேள்வி, எந்த குழுவில் அதிகப்படியான மாணவர்களின் எண்ணிக்கை உள்ளது? எந்த குழு அப்படின்னா மாணவர்களின் எந்த எடை பிரிவில் அதிகப்படியான மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஃப் ஷீட்டை பார்த்துக்கலாம். 20 to 25 எடை பிரிவு குழுவில் 2 பேரும், 25 to 30 பிரிவு இடைவெளியில் 5 பேரும், 30 to 35 9 பேரும். இந்த கிராஃபை பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடலாம். 9 தான் அதிகம். அது எந்த எடை பிரிவுனா 30 to 35. ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள். 30 to 35 கிலோகிராம் எடை பிரிவில் அதிகபட்சமாக 9 மாணவர்கள் உள்ளனர். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். எத்தனை மாணவர்கள் குறைந்த எடை பிரிவில் உள்ளனர்? அந்த குறிப்பை பார்க்கணும். எதெல்லாம் குறைந்த எடை பிரிவு அப்படின்னு குறிப்பில் கொடுத்துருக்காங்க. 30 கிலோகிராமுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க எல்லாமே வெயிட் குறைவாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரின் எடை 30 to 45க்குள்ளே இருக்கணும். ஒருவேளை 30க்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது 20 to 25, 20 to 30 இந்த 2 கேட்டகரியில் வரவங்க எல்லாமே வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எத்தனை மாணவர்கள்னால் 2 + 5 மொத்தம் 7 மாணவர்கள் மிக குறைந்த எடையில் உள்ளனர். மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் இதுதான். 7 மாணவர்கள், அதாவது 2 + 5 குறைந்த எடை பிரிவில் உள்ளனர். அடுத்தது நான்காவது கேள்வி, எத்தனை மாணவர்கள் அதிக எடை பிரிவில் உள்ளனர்? இதுக்கும் நம்ம குறிப்பை பார்க்கணும். அதிக எடை பிரிவு அப்படிங்கிறது 45 கிலோவுக்கும் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒபேசிட்டி, உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 45 கிலோகிராமுக்கு அதிகமாக உள்ள எடை பிரிவை செக் பண்ணிக்கலாம். 45 வரைக்கும் இருக்கலாம், சரியான எடைன்னு சொல்லியிருக்காங்க. 45க்கும் அதிகம் அப்படின்னா 45 to 50 அப்படிங்கிற எடை பிரிவு மட்டும்தான். அதில் 3 மாணவர்கள் இருக்காங்க. நான்காவது கேள்விக்கான ஆன்சர் இதுதான். 3 மாணவர்கள் அதிக எடை பிரிவில் உள்ளனர். கடைசி கேள்வி, எத்தனை மாணவர்கள் 30 to 40 கிலோகிராம் எடை பிரிவில் உள்ளனர்? 30லேருந்து 40 கிலோ வரைக்கும் அப்படின்னா 30 to 35 எடை பிரிவையும் எடுத்துக்கணும், 35 to 40 ஆகிய 2 எடை பிரிவுகளையும் எடுத்துக்கணும். எத்தனை மாணவர்கள்? 9 + 7 = 16 மாணவர்கள் இருக்காங்க. ஐந்தாவது வினாவிற்கான ஆன்சர் இதுதான். 16 மாணவர்கள், அதாவது 9 + 7 மாணவர்கள் 30 to 40 கிலோகிராம் எடை பிரிவில் உள்ளனர். நிகழ்வு செவ்வகத்தை உற்று நோக்கி இந்த 5 வினாக்களுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். வினாவளியே அந்த நிகழ்வு செவ்வகம் படம் கொடுத்துட்டாங்க.
எடுத்துக்காட்டு 9வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.